மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் இணைப்பில் இருக்கிற அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். 150 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அதிமுக அறிவிச்சிருக்கு. மீதம் இருக்கக்கூடிய 19 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அறிவிப்பதில் இழுபறி நீடிப்பதாக பார்க்கலாமா? நட்சத்திர வேட்பாளர்கள் யாரேனும் களமிறக்கப்படக்கூடுமா? அப்படிலாம் ஏதாவது இருக்கலாம். சென்னையில் இருக்கக்கூடிய தொகுதிகளிலேயே வந்துட்டு 13 தொகுதிகளில் போட்டியிடுறாங்க. அந்த 13 தொகுதிகளுக்கும் அறிவிக்கப்படல இன்னும். அதில் வந்துட்டு குறிப்பாக பார்க்க போனால் ஜெயக்குமார் இருக்கிறாரு. அந்த மாதிரி இன்னும் சிலர்லாம் இருக்கிறாங்க. இந்த டிநகரில் பார்த்தீங்கன்னா சத்யா, எப்படிப்பட்ட வேட்பாளர்கள்லாம் இருக்காங்க. ஏற்கனவே ஜெயிச்சவங்க, ஜெயிக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. அப்படியேப்பட்டவர்களானா அவங்களெல்லாம் மெதுவாக அடுத்தபடி அறிவிக்கலாம். அப்போ பொதுவாக அறிவிக்கப்பட்டதில் பார்த்தீங்கன்னா நிறைய எல்லாம் திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆதரவாளர்களை பார்த்து அவர் சரியாக நிறுத்தி இருக்கிறாரு. அதுதான் இங்கே ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு அம்சம். புதுசாக இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு அவருடைய ஆட்கள் அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. மற்றபடி சிட்டிங் மினிஸ்டர்லேயே பார்த்தீங்க அப்படின்னம்னா கிட்டத்தட்ட 7 பேருக்கு வாய்ப்பு இல்லை. ஏற்கனவே எம்எல்ஏக்களாக இருந்தவங்கள 46 பேர் மறுபடியும் வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னம்னா கிட்டத்தட்ட ஒரு 65 இதில் போச்சுன்னா 19 பேருக்கு 19 பேருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படவில்லை. அதெல்லாம் பார்க்கணும். சார், அருப்புக்கோட்டை தொகுதியில் வைகை செல்வனுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு. சென்னை தொகுதியில் ஏதேனும் வைகை செல்வனுக்கு ஒதுக்கப்பட வாய்ப்பு இருக்கா? சென்னை தொகுதியில வைகை செல்வனுக்கு ஒதுக்கப்பட இருக்கலாம். வைகை செல்வன் ரொம்ப முக்கியமான ஒரு ஆள். அவர் வச்சிருக்கலாம். இல்ல ஒருவேளை அவர் வந்துட்டு நாடாளுமன்றத்துக்கு அனுப்புறதுக்கு அந்த வாய்ப்பு அடுத்தபடியாக ஏற்படலாம் 2017 18. அதனால அவர் வச்சிருக்கலாம். அந்த மாதிரி செஞ்சிருக்கலாம். ஏன்னா அமைச்சர்கள் 7 பேருக்கு கொடுக்கலன்ன போது அவங்களுக்கான மாற்று ஏற்பாடு அவர் ஒண்ணு வச்சிருப்பார் இல்லையா? அப்படி அவங்க செய்யலாம். போடி தொகுதியில் ஓபிஎஸ் களமிறக்கப்படலாம் என சொல்லப்பட்டு வரக்கூடிய சூழல்ல அதிமுக தரப்பிலிருந்து நாராயணசுவாமி களமிறக்கப்பட்டிருக்கிறார். வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கு? இல்ல யார வேணாலும் இந்த வேட்பாளர்கள்னால ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட போறது இல்ல. பொதுவா தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ட்ரெண்ட் வந்துட்டு அது ஃபேவரிங் டிஎம்கேக்கு தான் ஆதரவா இருக்குது. அதனால வேட்பாளர்களை வச்சு ஒன்றும் பண்ணிட முடியாது. கட்சியினுடைய பரப்புரை இதெல்லாம் கூட வச்சு எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா பொதுவாக ஒரு ஆட்சியினுடைய சாதனை அப்படின்றத முன் வச்சு ஸ்டாலின் வந்துட்டு பரப்புரையில் ஈடுபடுவாரு. அவங்க மேல இருக்கக்கூடிய அந்த அதிருப்தி அப்படின்றத வச்சுதான் வந்துட்டு எடப்பாடி பழனிசாமியினுடைய பரப்புரையும் அமையும். இதுல வந்துட்டு எந்த அளவுக்கு அது மாற்றத்தை ஏற்படுத்துதுன்றது பொறுத்திருந்து நம்ம பார்க்கணும். வேட்பாளர்கள் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வந்துட்டு உள்ளூர் முக்கியத்துவம் உண்டு. ஆனா அதுவே வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடியதா இருக்காது. சென்னையை பொறுத்தவரை இன்னும் 13 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்படவில்லை. அதற்கான காரணம் என்னவா பார்க்கலாம்? தொடர் இழுபறிதான் இந்த தாமதத்துக்கு காரணம் எடுத்துக்கலாமா? இல்ல இழுபறி இருக்காது. ஒரே தொகுதியில 2 3 பேர் கேட்டிருக்கலாம். அதுல யார் இது பண்றது அப்படின்றது தொடர்பா இறுதி முடிவு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். கன்வின்ஸ் பண்ணணும் இல்லையா? ஒரு தலைமை வந்துட்டு அவங்களை கன்வின்ஸ் பண்ணணும் இல்லையா? அவங்களை எல்லாம் திருப்திப்படுத்தி இல்லையா பாத்துக்கிறலாம் இந்த முறை அவர் நிக்கட்டும் அப்படின்னா சொல்லுவார் இல்லையா? அதுக்காக அவர் ஒரு அது ஒரு இழுபறிலாம் ஒன்றும் சொல்ல முடியாது. அது எல்லாம் பொதுவாக எல்லா கட்சியும் இருக்கிறது தான். தற்போது இருக்கக்கூடிய அமைச்சர்கள் தொகுதியில் அதிமுக நேரடியாக போட்டியிடுகிறது. வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்? இல்ல நேரடியா போட்டிடுறாங்க, கூட்டணி வழியா போட்டிடுறாங்க. எப்படி பார்த்தாலும் வந்துட்டு ட்ரெண்ட் ஃபேவரிங் டிஎம்கே அதுக்கு ஆதரவா தான் இருக்குது. அதை தாண்டி இவங்க எல்லாம் வந்துட்டு வெற்றி பெறணும் அப்படின்றது வந்துட்டு ஒருவேளை உள்ளூர் செல்வாக்கு அதெல்லாம் வச்சு வேணா ஒரு சிலர் ஜெயிக்கலாம். அதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு ஐயநாதன்.